62 அந்த எலெக்ஷன் 62 தான் அவங்களுக்கு வந்து ஒரு 57 சீட்டு கிடைச்சது. காரணம் எம்ஜிஆர் உடைய ஒரு தீவிர பிரச்சாரம். எம்ஜிஆருக்கு போய் 10,000 ரூபாய் நிதி கொடுக்குறாரு அண்ணாவுக்கு. அப்ப அண்ணா சொல்றாரு, நிதியை விட உன்னுடைய முகத்தை காமிச்சா எனக்கு வந்து நிறைய ஓட்டு விழும், நீ வந்து பிரச்சாரத்துக்கு வான்றாரு. எம்ஜிஆர் வந்து கடுமையான பிரச்சாரம், எல்லாரும் கூப்பிடுறவங்களுக்கு எல்லாம் போய் பிரச்சாரம் பண்றாரு. கருணாநிதி வந்து பரிசுத்த நாடாரை எதிர்த்து நிக்கிறாரு. தஞ்சாவூர்ல யாகப்பா தியேட்டர் ஓனர். அந்த யாகப்பா தியேட்டர்ல தான் நாடோடி மன்னன் ரிலீஸ் பண்ணாங்க. பலமில்லாத மாடு, அதிகாரம் இல்லாத பதவி. அந்த தியேட்டருக்காரு எம்ஜிஆருக்கு ரொம்ப வேண்டியவர். இப்ப எம்ஜிஆர் போய் கலைஞருக்காக ஓட்டு கேட்கணும், பரிசுத்த நாடாருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லணும். எப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலை. இப்ப நம்ம இப்படி செய்தோம்னா இனி நம்ம படத்தை அவர் எடுக்க மாட்டாரு, அவருடைய தியேட்டர் நல்ல தியேட்டர் ஓடாது, அது நஷ்டம்தான் அப்படின்ற இடத்துலையும் கூட கலைஞருக்காக பிரச்சாரம் பண்றாரு. அப்ப அங்க போய் அந்த மக்கள்கிட்ட எல்லாம் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னும் நாங்க ஐயாவுக்கு தான் போடுவோன்றாங்க. அப்புறம் ஐயான்னு யாரை சொல்றீங்க அப்படின்னா பரிசுத்த நாடார் ஐயாவன். ஐயோ இல்லம்மா உதயசூரியனுக்கு போடுங்க, கருணாநிதி ஐயாவுக்கு போடுங்க அப்படின்ன உடனே சரி நீங்க யாருக்கு சொல்றீங்களோ அதே மாதிரி போடுறோன்றாங்க. அவங்களுக்கு வந்து மக்களுக்கு என்னன்னா பரிசுத்த நாடார் ஐயா நல்லவர் தான், ஆனா எம்ஜிஆர் சொல்லும் போது மக்கள் தட்ட மாட்டாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். அவங்க உள்ளூர்ல நல்லவரா இருந்தாலும் கூட எம்ஜிஆர் வந்து அதை விட பெரியவர், தெய்வ வாக்கு மாதிரி, அவர் சொல்ல வந்து தட்ட மாட்டாங்க. புதிய சூரியன்